ஹாய் கைஸ், நான் உங்க ராஜா. நான் தமிழ்ல ஹைப்ரிட் ட்ரைனிங் ரிலேட்டடா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம தளபதி விஜயோட ட்ரைனிங் அண்ட் டயட்டை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம். 51 வயசுலயும் எப்படி ஃபிட்டா ஹெல்தியா இருக்காரு, மெயினா அவரோட 20ஸ்ல இருந்த மாதிரியே அந்த ஃபேஸ்ல இருக்க சாமை எப்படி மெயின்டைன் பண்றாரு, எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். விஜய் சார் ஃபிட்டா இருக்காங்கன்னா அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு 100 பேர் ஜிம்முக்கு போவான், சார் மாதிரி ஃபிட்டா இருக்கணும்ன்றத நினைப்பான். அப்போ ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு அவர் ஒரு வழிகாட்டியா இருக்காருல்ல. அவரோட ட்ரைனிங் அண்ட் டயட்டை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணா அதே மாதிரி பிசிக் மெயின்டைன் பண்ண முடியுமா, அண்ட் ஒரு ஹைப்ரிட் அத்லெட்டுக்கு அவரோட ட்ரைனிங் அண்ட் டயட் சூட் ஆகுமா, ஸோ எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். யாரோ சொன்ன மாதிரி இருக்குல்ல, சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே. ஓகே கைஸ், we are starting the day with விஜய் வே. ஓகேவா, லைட் கார்டியோ பண்ண போகிறோம். லைட் கார்டியோ அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து zone 2ல இருக்கணும். ஓகேவா, பிலோ 150 ரேட்டில் இருக்கணும். ஸோ அந்த ஹார்ட் ரேட்டில் நம்ம வந்து ரன் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. விஜய் இதுதான் பண்ணுறாரு. மார்னிங் வந்து ஒரு லைட் கார்டியோ 10 to 40 மினிட்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 25 மினிட்ஸ் பண்ணலாம். ஸோ அங்கே இல்லாமல் சென்டரில் 25 மினிட்ஸ் பண்ணிட்டு தென் டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போதே நான் வந்து உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரன். கைஸ், 25 மினிட்ஸ் zone 2 கார்டியோ முடிச்சாச்சு. இது எப்படி நான் zone 2ன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இதில் என்னோட ஆவரேஜ் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 144. ஸோ பிலோ 150. ஸோ இது வந்து எனக்கு zone 2வை விட கம்மி, zone 1.8 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹார்ட் ரேட்டில் தான் ஓடி இருக்கேன். ஏன் இந்த ஹார்ட் ரேட்டில் ஓடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கார்டியோன்னு சொல்கிறதே கார்டியோ வாஸ்குலர். ஸோ நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை தான் வந்து மெயின் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரைனிங் தான் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ஹார்ட் பம்பை அப்படியே ஸ்லோவாக பிளட்டை பம்ப் பண்ணி அதோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும். சில பேர் ஓட ஆரம்பிச்சாலே ரன்னிங்னா தடன்னு ஓடிட்டு 1 கிலோமீட்டர்லேயே வந்து அதுக்கப்புறம் ஓட முடியாமல் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட். உங்கள் ஹார்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும், பாடி டயர்ட் ஆகுமே தவிர அதோட எஃபிஷியன்சி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணுங்கிறப்போ நீங்கள் ஸ்லோவாக அந்த ஹார்ட்டை பம்ப் பண்ணி இப்போ ஹைப்பர்ட்ரோஃபியே பண்ணுறோம், தாண்டானா போடுறோம் கிடையாது. மெதுவாக அந்த மசிலை ஃபீல் பண்ணி அந்த இடத்த வந்து டேர் பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஹார்ட்டை மெதுவாக பம்ப் பண்ணி அதோட எஃபிஷியன்சி, அந்த பிளட் பம்ப் பண்ணுற அபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் zone 2 கார்டியோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ வந்து விஜய் எதுக்கு இந்த ட்ரைனிங் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அவரோட ஃபிசிக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும். ஒரு நார்மல் பர்சனாக ஹெல்த்தியாக அவருக்கு அவர் ஃபிசிக் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, அவர் வந்து எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறதில்ல, ஹைராக்ஸு இல்லைனா வந்து பெரிய அயன்மேன் மாதிரி காம்படிஷன்லாம் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அவரோட டே டு டே ஆக்டிவிட்டி, அவர் டான்ஸ் ஆடும்போது அவருக்கு அந்த ஒரு எண்டூரன்ஸ் இருக்கணும், இவ்வளோதான் அவரோட ப்ரையாரிட்டி. அதனால அவர் zone 2 ட்ரைனிங் பண்ணுறாரு. எஸ், ஒரு நார்மல் பர்சன் உங்களுக்கு வந்து விஜய் மாதிரி இருக்கணும். நீங்கள் டான்ஸ் ஆக்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எண்டூரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். பட் அதுவே நீங்கள் ஒரு அத்லெட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஹைராக்ஸ் காம்படிஷன் பண்ணணும், அயன்மேன் காம்படிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் பண்ணணும். ஓகேவா, ஜஸ்ட் zone 2 வந்து பேஸ் தான். ஒரு அத்லெட்டுக்கு zone 2 பேஸ், ஒரு நார்மல் பர்சனுக்கு இதுவே எஃபிஷியன்ட் ஆனது. ஸோ நெக்ஸ்ட்டு அவரோட ஃபர்ஸ்ட் மீல் போகலாம். என்னம்மா, எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிள் தான் கைஸ். 2 இட்லி, 3 ஹோல் எக்கு, 3 எக் ஒயிட்டு, கொஞ்சமாக குக்கும்பர். ஸோ இதை என்ன கான்செப்ட்ல இந்த டயட் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபைபர், கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஸோ எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சிம்பிளாக டயட் இருக்கும்போது என்ன பெனிஃபிட்னா, இன்சுலின் ஸ்பைக் ஆகாது. ஓகேவா, நம்ம பாடி வந்து ஸ்லோவாக எனர்ஜி இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டே இருக்கும். ஃபுட்டு வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார், இதை தான் சாப்பிடணும், அதை தான் சாப்பிடக்கூடாதுன்ற விஷயத்தை அவர் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து டயட் ஃபாலோ பண்ணல, ஹி கண்ட்ரோல்ஸ் போர்ஷன். ஸோ எவ்வளோ சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம், ஓவர் ஈட் பண்ணுறோமா, ஸோ இதை தான் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றாரு தவிர அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி அவர் பண்ணலை. ஈட்ஸ் எனஃப் டு ரெக்கவர். அவரோட கேலரிஸ்க்கு அவர் வந்து சாப்பிட்றாரு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நார்மல் பர்சன் ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா வந்து உங்கள் பாடி வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் பண்ணும், உங்கள் பாடிக்கு தேவையான எல்லா மேக்ரோஸுமே கிடைக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு அத்லெட்டாக இருக்கீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, மசில் பில்ட் பண்ணணும், லீன் மசில் கொண்டு வரணுங்கிறப்போ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் வந்து ஆல்டர் பண்ணணும். என்னன்னா, கார்ப்ஸோட போர்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ப்ரோட்டீனோட போர்ஷனையுமே ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 40 கிராம் to 50 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி பார்க்கணும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ணும்போது கார்ப்ஸ் வந்து மேஜராக ரோல் ப்ளே பண்ணும். நம்மளோட போஸ்ட் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், ப்ரீ ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து கார்ப்ஸ் ப்ளே பண்ணும். இதில் வந்து ஒரு 30 கிராம் கார்ப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இன்னும் 2 இட்லி ஆட் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து ரன் முடிச்சுட்டு வந்திருக்கும், ஸோ வந்து டயர்டாக இருக்கும், ரெக்கவர் ஆகணும். அகெயின் வந்து ரொம்ப ஹெவியாக ட்ரைனிங் பண்ணணும். ஸோ அதனால 2 இட்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட கோல் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே லஞ்சுக்குள்ளே போயிடலாம்.
இதுதான் கைஸ் தளபதி விஜயோட லஞ்ச். ஓகேவா, அவருக்கு வந்து மேஜரான மீலே இதுதான் சாப்பிட்றாரு. இது வந்து அரௌண்ட் ஒரு 600 கலரிஸ் வருது. ஸோ சிக்கன் பிரெஸ்ட் வந்து ஒரு 200 கிராம் கிரில்டு, பிரெஸ்ட் சிக்கன் ஆர் ஃபிஷ் ஆர் ப்ரான் ஏதாவது ஒரு நான்வெஜ் ஐட்டம் எடுத்துக்கிறாரு ஒரு 200 கிராம். எனக்கு ஜென்ரலாக நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். அடுத்து ரைஸ் ஒரு நல்ல ஒரு போர்ஷன் 150 to 200 கிராம் ரைஸ். ஃபைபருக்கு ப்ராக்கோலி ஏதாவது ஒரு கிரெயின்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராக்கோலி ஆட் பண்ணியிருக்கோம். தென் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் குருமா மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஓவராலா தளபதி விஜய் வந்து அவரோட லஞ்சுக்கு எடுத்துக்கிறது. ரொம்பவே வந்து ஹை இன் மேக்ரோஸ். ஓகேவா, எல்லாமே இருக்கு. ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் பெர்ஃபெக்டா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு. இது வந்து நார்மலா அத்லெட்டுமே இந்த மாதிரியே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்பவே நல்லது. நீங்க இதுல குவான்டிட்டி வந்து உங்களோட கலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஏஜ் ஆனாலும் எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரியல் ஃபுட்ஸ் வந்து எப்பவுமே எடுத்துக்கோங்க. ஓகேவா, மசில் பில்ட் பண்றதா இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் ரியல் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. சஸ்டைனபிளா இருக்கும் அந்த டயட். ஸோ ஒரு ஃபேன்சி டயட் எடுத்துருந்தா இதுதான் ஃபாலோ பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் சஸ்டைனபிளான ரியல் ஃபுட்ஸ், ஹோல் ஃபுட் டயட் இதே மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்க. உங்களோட மேக்ரோஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை கூட நீங்க வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ சாப்பிடலாம். விச் இஸ் ரியலி அமேசிங். ஓகேவா, உங்களுக்கு இந்த ஃபுட்லாம் பிடிக்கும் அப்படின்னா அப்படியே கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். மேக்ரோஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்கு. மெயினாக அந்த ப்ராக்கோலியோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கு. ஸோ அது வந்து ஏர் ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஓகேவா, கொஞ்சம் பெப்பர், சால்ட் போட்டு ஆலிவ் ஆயில் விட்டு ஏர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதோட ஃப்ளேவர் வந்து அந்த மனம் சூப்பராக இருக்கு. சிக்கன் பிரெஸ்ட்டுமே இப்போ தான் குக் பண்ணேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்ப்போம். தந்தூரி சிக்கன் மசாலா, ஆம்ச்சூர் மசாலா எல்லாமே போட்டு நானே வந்து ஏர் ஃப்ரைல வச்சு குக் பண்ணிட்டேன். ஸோ ஜூஸியாக தான் இருக்கு, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்கு. ரைஸும் குருமாவும் வீட்டில் பண்ணுது. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஒர்க் அவுட்டுக்குள்ள போயிடலாம். ஜிம்முக்கு வந்தாச்சு கைஸ், இது ட்ரைனிங் டைம். ஸோ தளபதி விஜயோட ட்ரைனிங் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ வந்து பாடி பில்டர் ட்ரைனிங் மாதிரி ஹெவியாவோ இல்லை ஒரு எண்டூரன்ஸ் அத்லெட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்பவே சிம்பிளாக அவரோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அவரோட கோலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணியிருப்பார். அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் அவருக்கு ஒரு இன்ஜுரி வர மேஜராக ஒன்று உண்டு. ஸோ அதனால ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும் அவரோட ட்ரைனிங். பிரியமுடன் படம் பண்ணும்போது ஒரு ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் ஒன்று வந்தது. அதனால வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹெவி வெயிட்ஸ், இந்த ராடு தூக்குறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா தான் டாக்டர்ஸ் அட்வைஸே வந்து ஹெவி வெயிட்ஸ் தூக்கக்கூடாது, அதனால லைட்டாக இந்த மாதிரி டம்பிள்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிறது. He uses moderate weight and higher reps. ஓகேவா, கொஞ்சம் கம்மியான வெயிட் வச்சு அதிகமான ரெப்ஸ்ல அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணுவாரு. மூவ்மெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல்டா பண்ணுவாரு. கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபுல் பாடி ட்ரைனிங் பண்ணிடலாம். ஸோ அப்பர் பாடி, லோவர் பாடி. ஸோ விஜயோட பேட்டர்ன்லேயே வந்து ஹை ரெப்ஸ், லோ வெயிட் வச்சு பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ட்ரைனிங். கைஸ், வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து தளபதி விஜயோட டின்னர். ஸோ அவர் வந்து டின்னர் ரொம்பவே லைட்டாக தான் சாப்பிடுவாரு. அதுவும் 6:30க்கு முன்னாடியே சாப்பிட்டுருவாரு. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, 2 எக். ஸோ அவ்வளோதான் இருக்கு. இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரூட் பவுல். இதில் என்னென்ன இருக்குன்னா பொமோகிரானேட் இருக்கு, ஹாஃப் ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஹாஃப் கோவா இருக்கு. ஸோ அவ்வளோதான். இவ்வளோ ஃப்ரூட்ஸும் போட்டு ஒரு ஃப்ரூட் பவுல் மாதிரி எடுத்துப்பாரு. நீங்களும் உங்களோட 40s 50s வந்து யங்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட டயட் இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாமே வெல் பேலன்ஸ்டா இருக்கு. நீங்க வந்து மார்னிங் இருந்து வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். வெஜ்ஜிஸா இருக்கட்டும், ப்ரோட்டீனா இருக்கட்டும், கார்ப்ஸா இருக்கட்டும், வெல் பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ வந்து ரொம்ப ஹை காஸ்ட்லி, ரொம்ப காசு செலவு பண்றாரு அப்படிலாம் கிடையாது. நீங்களும் பாத்தீங்க, நான் அதை அப்படியே வந்து லைவாவே சாப்பிட்டு காட்டினேன். சிம்பிள் தான். நீங்க செலவு பண்ற அதே காசு, அதே ஒரு தம்முக்கோ இல்லை வந்து ஒரு சரக்கு அடிக்கிறதுக்கோ அதுக்கு ஆகிறத விட இது வந்து கம்மியாக தான் ஆகும். இவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டு இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே கம்மி காஸ்ட். அதே மாதிரி ஜிம் மெம்பர்ஷிப். நிறைய பேர் எனக்கு ஜிம் போக முடியல அதனால நான் வந்து ஃபிட் ஆகலன்னு சொல்றீங்க. அதெல்லாம் இல்லை. நம்மளால் பாடி வெயிட் ட்ரைனிங் தான் பண்றாரு, கார்டியோ பண்றாரு, இவ்வளோ ஃபிட்டா இருக்காரு. கரெக்டா? ஸோ இதுல வந்து மைண்ட் செட், கன்சிஸ்டன்சி அந்த இது யாருக்கிட்டையுமே இல்லை. இப்போ வர ஜென்ரேஷன்கிட்ட சுத்தமா இல்லை. ஒரு டைம் ஒன்று பண்றான், அடுத்து ஒன்று பண்றான், கேட்டால் எனக்கு ரிசல்ட் வரலங்கிறான். பண்ணணும் மறுபடியும். நீங்க எந்த ஒரு ஆக்டர் எடுத்துக்கோங்க, விஜயுமே டக்குன்னு வந்துடல. தளபதி வந்து அவர் 20s இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ இந்த இடத்துல வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் எல்லா யூடியூபரா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபிட்னஸ் பர்சனா இருக்கட்டும், அவங்களுக்கு டக்குன்னு அந்த பிசிக் கிடைச்சிருது இல்லை, டக்குன்னு அந்த ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருது இல்லை. அவங்க மறுபடியும் அவங்களுக்கு என்ன வரும், என்ன தப்பு பண்றாங்க, அதை கத்துக்கிட்டு அந்த ஃபீல்ட்ல அகைன் பண்ணதான் அந்த ஒரு பிளேஸ்க்கு போவாங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணாலும் சரி, சிம்பிளா உங்க டயட் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட் ரொம்ப ஈஸியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரன்னிங் மட்டும் தான் முடியுது, இல்லைனா வந்து வெறும் பாடி வெயிட் ட்ரைனிங் தான் பண்ண முடியுது, வாட் எவர் இட் இஸ்,
கன்சிஸ்டண்டாக இருங்க. இந்த வீடியோவில் நான் தளபதி விஜயோட டயட் அண்ட் ட்ரைனிங் எல்லாமே ஆன்லைனில் எனக்கு அவைலபிளாக இருக்கிற டேட்டாவை வச்சு நான் கஸ்டமைஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த டயட் வந்து பார்க்குறதுக்கு சஸ்டைனபிளாக இருக்குது, லாங் டேர்ம்க்கு உங்களால் இதை ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஃபாலோ இட். என்ன பண்ணணும்னா உங்களோட கேலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அப்படியே பிளாங்காக ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த போர்ஷன் இருக்குல்ல, கார்ப்ஸு, ஃபைபரு, ப்ரோட்டீனு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். இதை வந்து நம்மளோட ஹைப்ரிட் ட்ரைனிங்கோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்போ கரண்டாக ஃபாலோ பண்ணுற ட்ரைனிங் பேட்டர்னுக்கும் என்னோட டயட் பேட்டர்னுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இது வந்து ரொம்பவே பேஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட்னஸ்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? அந்த பேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு மார்னிங் வந்து ரன்னிங் போகிறாரு, endurance பில்ட் ஆகும். ஓகேவா? ஈவினிங் வந்து லைட் ட்ரைனிங் பண்ணுறாரு, ஸோ எல்லா மசிலையுமே ஆக்டிவேட் பண்ணிடுறாரு, ஸ்ட்ரெச் பண்ணிடுறாரு, மொபிலிட்டி ட்ரைனிங், ஃபிளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடுறாரு. ஸோ அந்த பேஸ் இருக்குல்ல, எல்லா இடத்துலையுமே அந்த பேஸ் இம்பார்ட்டன்ட். பேஸ் இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் என்னென்னாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் வேணும். ஸோ இதை பண்ணுங்க. ஓகேவா? டயட் எல்லாமே வந்து உங்கள் ஏஜிங் கம்மி பண்ணுற அளவுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு ஏஜ் ஆகுறதே தெரியாது நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா. இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். டயட்னா என்ன, ட்ரைனிங்னா என்ன, மேக்ரோஸ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணி எப்படி பேலன்ஸ்லாம் சாப்பிட்றதுன்னு. ஸோ இதை உங்களோட கேலரிஸ்க்கு, ஸோ உங்கள் பாடி வெயிட், உங்களோட ஏஜ் எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கு வந்து ஒரு கேலரிஸ் இருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்கிறத பொறுத்து. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இதே மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிட்டீங்கன்னா ஸோ அதுதான் ப்ராப்பரான டயட். அண்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து Jan 11 நமக்கு ஒரு டுவெத்லான் இருக்குது. ஓகேவா? நம்ம கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற அயன்மேன் கண்டக்ட் பண்ணுறாங்க. தெரியுமா? நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெக் பொட்டேட்டோ ஃபேஸ் அவங்களாம் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் டுவெத்லான் பண்ணுறோம் நம்ம. ஓகேவா? Jan 11 தென் அதை முடிச்சுட்டு Feb 1 டெவில் சர்க்யூட் பண்ணுறோம் சென்னையில். ஸோ நீங்கள் யாரெல்லாம் சென்னையில் டெவில் சர்க்யூட் பண்ணுறீங்களோ நம்ம அங்கே மீட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நான் டெவில் சர்க்யூட்டுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணுங்கிறத சின்ன நோட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஐடியாவே இல்லை டெவில் சர்க்யூட் எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் தேர்ட் ஒன் April 13 நம்ம வந்து ஹைராக்ஸ் பண்ண போகிறோம். எஸ், ஸோ தமிழ்நாட்டிலேருந்து போய் நம்ம வந்து பெங்களூரில் ஹைராக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க போகிறோம். ஓகேவா? நான் மைண்டில் வச்சிருக்கிறது 1 or 20 minutesக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கிற மாதிரி என் மைண்டில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு ரேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு vlog அப்லோட் பண்ணுவேன். இதெல்லாம் நான் பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் தமிழ் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை ஒரு பெட்டர் ஹைப்ரிட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியாக மாற்ற முடியும். ஜஸ்ட் பாடி பில்டிங் பண்ணுவாங்க தமிழ் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஜஸ்ட் வந்து ஆட் ஸ்பான்சர் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ஃபேஸை தாண்டி தமிழ் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியாக அவங்க வந்து டெடிகேட்டடாக எல்லா ஃபிட்னஸ் ஆஸ்பெக்டையும் கம்பைன் பண்ணி ப்ராப்பராக ஹைப்ரிட் ட்ரைனிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நேம் நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவு வேணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் ஹைப்ரிட் ட்ரைனிங் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் நான் எந்த செலிபிரிட்டியோட ட்ரைனிங் அண்ட் டயட்டை வந்து டீகோட் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நேம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோக்கு 1K லைக் வந்தால் டெஃபினட்டாக பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் ஃபிட்னஸ் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்க ஒரு பர்சனாக இருக்கீங்க, இல்லைனா ஹைப்ரிட் ட்ரைனிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட் வில் சேஞ்ச் யுவர் ஃபிட்னஸ் ஜர்னி. ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பீஸ்.